மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருக்கிற பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரீசெண்டாக பண்ண சர்ஜரியை பற்றி பேசுகிறோம். ஒரு அரிதான விபத்தில் தலை உச்சந்தலையில் இருக்கிற ஸ்கேல்ப் பிரிந்து தனியாக இருந்த ஒரு சிகிச்சையை ஒரு விபத்தை நமது மருத்துவமனையில் நமது பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பேஷண்ட் இப்போது நார்மல் ஸ்கேல்போட ஹேர் க்ரோத்தோட நல்லா நார்மலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அரிதாக நடக்கிற விபத்தில் என்ன ஆகும்னா அந்த பிரிந்த பார்ட்டை கரெக்டாக ப்ரிசர்வ் பண்ணி ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டா நல்ல அளவில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பார்ட்டை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, வாஸ்குலர் சர்ஜரி, இன்டென்சிவ் கேர் யூனிட், இதெல்லாம் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் இமீடியட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த உறுப்புகள் பிரிந்து போன உறுப்புகளை மீண்டும் இணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கறதுக்கு சிறப்பாக அமையுங்கிறத சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு ஒரு 30 வயசு பெண்மணியும். நம்ம மதுரையிலேருந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருக்கப்ப அந்த ஃபேக்ட்ரியில் அந்த மிஷினுக்குள்ளே அவங்க ஹேர் மாட்டி அந்த ஹேரோட ஸ்கேல்ப் பிரிஞ்சு வந்துருச்சு, தலையோட உச்சந்தலை பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. அதை நமது மருத்துவமனையில் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் அதை ஒட்டி அவங்களுக்கு அந்த நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ ஆகும்? இல்லை, இது ஒரு சாதாரண சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த அளவு தான் செலவாகும். ரொம்ப அதிகமாக செலவாகுது. பட் நான் ஒரு 15 டேஸ் நம்மகிட்ட ஸ்டே பண்ணாங்க. 15 டேஸில் அவங்களுக்கு நார்மல் என்ன சிகிச்சைக்கு தேவைப்படுமோ அந்த செலவு தான் ஆகும். இதில் முக்கியமானது என்னென்னா அந்த தனியாக துண்டாக்கப்பட்ட உறுப்புகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் அமையும். இது இன்சூரன்ஸில் சில இன்சூரன்ஸஸில் இது கவர், கவர்மெண்ட் இன்சூரன்ஸில் இது கவர் ஆகலை இது வரைக்கும். இந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு 7 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இது மைக்ரோ வெசல்ஸ் எல்லாத்தையும் அனஸ்டமோஸ் பண்ணாங்க. அதாவது ரத்த நாளங்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும். தலையை அனாட்டமிக்கல் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு சேர்த்தாங்க சுவிட்சை. ஸோ ஒரு 7 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு. இது patient 30 years old patient. She got accident on 6th 12th 2013 around 3 p.m. at their working place, and they initially went to the other hospital, but from there they referred the patient to Meenakshi Mission Hospital. When we received the patient, they have bought the amputated abal skull without any proper preservation in a plastic bag, and there is complete avulsion of the skull, eyebrow, forehead and ear. So immediately we have ruled out any other injury, brain injury and spinal injury, and within 2 hours we prepared the patient and took the patient to the for emergency surgery. Surgery went on for the 7 hours. After that we are able to replant the detached upper skull, and we achieved the blood circulation of the detached part. But again some minor problem was there. So next day 7th 12th 23 we took the patient again for surgery, and we are able to correct that problem. After that patient recovered well, and after 2 weeks of hospital admission we sent the patient back with her original hair, skull and ear without any complication.